வின்பேக்கோட நெக்ஸ்ட் எபிசோட் இருக்கும். இதுக்கு முன்னாடி 8 எபிசோட் இருக்கு. யாரும் மறக்காம செக் பண்ணுங்க. டான் சோலோவிங் ராக்னராக், பிளாக் க்ளோவர், டீமன் ஸ்லேயர், டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சொல்லிட்டு ஒரு 7-8 அனிமே போட்டிருக்கோம். ஓபிஎம் கூட இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம கைஜி நம்பர் 8 போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா அனிமையும் எங்க பார்க்கலாம்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. என்னென்ன அனிமே போயிட்டு இருக்கு, என்னென்ன முடிஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் அபவுட் பேஜ்லயும் செக் பண்ணுங்க. அதெல்லாம் அங்க இருக்கும். ஸோ வெல்கம் டு ஃபேமிலி. நம்ம பார்க்க போறது வின்பேக்கோட சீசன் 3 எபிசோட் 9ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சுசூரி அங்க வேலையை முடிக்க இங்க இவங்க வேலையை முடிச்சு விட்டுருவானுங்க. ஒருத்தன் அப்படியே தூக்கி சொல்லி வச்சிருப்பான், இன்னொருத்தர படிக்கவே போட்டுருவானுங்க. சோ இதை எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபா கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப இவனுமே வந்துருவான். உன்ட்ட நான் சொல்ல வேண்டிய நிறைய இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப நன்றி. அதுக்குள்ளே என் நன்றி சொல்லிக்கிட்டு இன்னும் அந்த பேட்டிலே முடியல. ஆமாமா கரெக்டா சொன்னேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா முடிப்போம். உனக்கு வேற நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த. ஆமாமா இன்னைக்கா பயங்கரமான வேலை இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கப்ப நிறைய ஃபுட் ஐட்டம் சொல்லிட்டு இருப்பானுங்க. ராட்டடூயில மென்ஷன் பண்ணிருப்பானுங்க. சோயா ராட்டடூயில பார்க்காதவங்க இருப்பீங்க, வாங்கடா முடிச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிக்க ரெடி ஆவானுங்க. என்னடா நீ எல்லாம் கதப்பா மூச்சா திரும்ப திரும்ப நின்றுகிட்டே இருக்க? எனக்கு சரியான காண்டு எடுத்துற. இப்ப பாரு நீ சாவடிக்க போறேன். நான் வரணும் இல்ல நிக்கணும். கீழே மட்டும் விழ மாட்டேன். நான் இங்க கீழே விழக்கூடாது. உனக்கு சாவணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கா? வேகமா குத்த வர என மட்டும் உள்ளார புந்துருவான். நம்ம காஜிக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிரும். கொசுமியும் சேர்த்து வந்து ஒரு குத்தான வருவானுங்களா? எனக்கு செம்மையா வெறியாகுது. அடுத்த செகண்டு 2 பையனை யாரில் பரப்பானுங்க. காஜுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றேனே தெரியாது. உலகமே அப்படியே சாட்டர் ஆயிட்டு லைக் உடஞ்சுக்கிட்டு இருக்கும். அவங்களால நிக்க கூட முடியல. இதுக்கப்புறம் நாங்க வேணா பாத்துக்கலாமா? உன்னை இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உனக்கு காது கேக்குதா இல்லையா? உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு அவன் டீமாலே அவனே போட்டு உதச்சிட்டு இருப்பான். இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நிக்க முடியாதுன்னு சுத்தமா முடிஞ்சிருவானுங்க. இது 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 ஒண்ணுமே கிடையாது. நீ ஒண்ணு கவலைப்படாத. என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்ணி ஆகணும். குசுமி இதை பத்திரமா பாத்துக்கோ. என்ன மாட்டோம் நீனு குசுமியும் கொஞ்சம் பின்னாடி போங்க. இவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிரும். போகாதரான்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிப்பாங்களா. அப்படியே திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே தட்டி விட்டு போயிடுவான். ஹிராகி என்னைய மன்னிச்சிரு, நீ எனக்காக நிறைய பண்ணிருக்க. ஆனா இருந்தாலும் இதனால தாங்க முடியல. அவனை மாட்ட ஒருத்தன் என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாட்ட அடிக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. நீ என்ன சொன்னியோ அதனால பண்ண முடியல. அதை பண்ண முடியாம போனா என்னாலே மன்னிக்க முடியாது. கத்துவான் பாருங்க. இவங்களுக்கு அவ்வளவுதான் ஒரு மாதிரி ஆயிரும். ஆனா ஸ்டில் இங்க பாஞ்ச சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படியே எந்திரிச்சு நடந்து வரும். சங்கிலி உடைய ஃபுல்லா வெளிச்சமா மாறும். அந்த ஸ்பார்க்க பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தது ஒரு பெரிய வெளிச்சம், பயங்கரமான வெளிச்சம். திரும்ப நான் கான்சியஸுக்கு வரப்ப என்னை சுத்தி ஒரே பாடிஸா கிடந்துச்சு. அதை பார்த்தவங்களும் அதை கேட்டவங்களும் எனக்கு ஒரு பேர் வச்சாங்க, பீஸ்ட். ரேய் ரேய் கேக்குதா? நான் திரும்ப பண்ணிட்டேனா? நீ ஓகே தானே? உனக்கு எதோ அடி? ஏண்டா சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன் போல இருக்கு. லாஸ்டா அடிச்சுதான் நிறுத்தினேன். இது ஸ்டாப் பண்ணியா? என்னையாவா? எனக்கு தெரியும் கும்பலா வந்தாங்கன்னா ஒரு மார்க்கமா தான் இருக்கும். அதுக்காக இதை கொல்ற அளவுக்கா போவ? நீ எதுக்கும் கொல்லப்படாத. நீ என்ன எதுவும் பண்ணல. உண்மையிலே நான் செம்ம ஸ்ட்ராங்கடா. இப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இராகிய மீட் பண்ணேன். டேய் என்னடா இவன் பாலை கொண்ட மாட படுத்து கிடக்குறான். குரூப்பா தானே வந்தாங்க, அப்புறம் நீ என்ன பண்ணுவ? இல்ல அது உண்மை கிடையாது. நான் அப்படி சாரி என்னை மன்னிச்சிருங்க. நான் என்னையே வெறுக்கிறேன். என்னைய மாத்திக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீ சுத்தமா தெரியல. இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன். வேகம் வந்து ஹெட்செட் சொல்லி விட்டுருவான். நான் பேசுன ஏதாச்சும் கேட்டுச்சு? இப்போதான் உடைய கழிவு ஊத்திட்டு இருந்தேன். இங்க பாரு லூசு பசங்க நம்மளால நிப்பாட்டவே முடியாது. அவங்க வந்து கண்டபடி பேசிட்டு தான் இருப்பானுங்க. அதை நீ கேட்கறத மட்டும் இருந்துக்கோ. ஒருவேளை அதை தாண்டி உனக்கு கேக்குதுன்னா இதை வச்சுக்கோ. உன் வாயில் ஒரு பொருள் இருக்கப்ப நீ எப்படி பேச முடியும்? அந்த நொடி என்னோட அறிவு கண்ணை திறந்த மாதிரி இருந்துச்சு. நானும் ஒரு ஹியூமனா மாறலான்ற ஹோப் வந்துச்சு. அன்னையிலேருந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணேன். என்னைக்குமே என் கூட நிக்கணும்னு முடிவு பண்ணேன். சரி கிரேட் கேப்டன் சொல்லியாச்சு. காஜி நீ தாண்டா அது. நான் எதுக்குடா என்ன ஏடா சூஸ் பண்ணீங்க? ஏப்பா எத்தனை தடவை சொல்றது, இங்க இருக்கிறதுல நீ தான் ஸ்ட்ராங்கஸ்டான ஃபைட்டரு. நம்ம மோட்டோவே நீ அடிச்சிட்ட. இவன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். தம்பி என்ன ஹிராகி கூட சுத்திட்டு இருக்கியாமே, இதுக்குதான் வரவாக்கி இருப்பான். அப்படின்னா
நான் வைஸ் கேப்டனாக இருந்துக்கிறேன். அந்த பையனை இராகி கூட க்ளோஸில் விட மாட்டேன். நான் தான் இராகி கூட க்ளோஸில் இருக்கணும். இவன் வந்து ஒரு டெஸ்ட்டை காட்டுவான். இதில் என்ன இருக்கும்னா, எனமோட்டை பற்றி கவலைப்படாத, அவன் ரொம்ப நல்லவன். உன்னைய பார்த்து ஜலஸில் அப்படி பண்ணிட்டான். நான் உன்னை ஜூனியர் ஹைலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். உன் கூட இந்த கிளாஸில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். அப்படின்னா அது முடிவாயிடுச்சு, நான் கிளம்புறேன். இராகி எங்கே போறீங்க? அவங்க சொல்லி நிறுத்தலாம்ல. நான் இதுக்கிட்ட அவங்க நிறுத்தணும். நீ ஸ்ட்ராங்குன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க, நீ சூஸ் பண்ணியிருக்கானுங்க. அது உண்மை இல்லை, என்னால் அது பண்ண முடியாது. அவங்களுக்கு உண்மையிலே நான் யாருன்னு சுத்தமாக தெரியாது. எனக்கு பயமாக இருக்கு. எனக்கு பிடிச்சவங்களையும் என்னை ஏற்றுக்கிட்டவங்களையும் அடிச்சிருவானோ ஹர்ட் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, நான் நினச்சது அப்படியே ரியாலிட்டியாக மாறிச்சு. ஃபர்ஸ்ட் இயர் பண்ண கோளாறால சண்டை வந்துச்சு. இந்த சண்டையில் என்னை சுற்றி இருக்க எல்லாருமே அடிச்சு போட்டானுங்க. இவ்வளோ நாள் ஹிராகியால் என்னத்தை பார்க்காம இருந்தனோ அதை திரும்பி பார்த்தேன். அந்த நொடி நான் ஸ்பார்க்கை பார்த்தேன். அங்கே சுற்றி இருக்க எல்லா இனிமே அடிச்சிருவான். அடிச்சுட்டு திரும்பி இவங்கள பார்ப்பாங்களா ஆன்னு கத்திக்கிட்டு வர காஜே காஜே இவங்க எல்லாரையும் ஒரு மார்க்கமாக பார்ப்பானுங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நான் கிரேட் கேப்டனாக கிடையாது. எல்லாரையும் நீ சூஸ் பண்ணியிருந்தானுங்க. ஆனால் எல்லாத்தையும் நான் சொதப்பிட்டேன். என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் என்னத்தை காட்டக்கூடாதுன்னு நினச்சேனோ அதை அவங்கள்ட்ட காட்டிட்டேன். இதுக்கப்புறம் இவங்க அலாய்ஸாவும் சரி என்னை கேப்டனாகவும் ஏற்றுக்க மாட்டானுங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்ன சொல்ல வர? அந்த மூலையில் போய் படுத்து கிடந்தியா, அந்த மாதிரி படுத்து கிடக்க போறியா? இங்கே பாரு, நீ என்ன நினைக்கிறன்னு நல்லாவே தெரியுது. எல்லாத்துக்குமே ஏற்ற இருக்குன்னு இருக்க தான் செய்யும். உன் பாஸ்ட்டை நினச்சி உன்னை விட்டு யாராச்சும் போகிறாங்கன்னா அவங்க போட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் உன் கூட யார் இருக்காங்க அப்படிங்கிற உண்மையாக உனக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒருவேளை இதுக்கப்புறமும் நீ முடிவு பண்ண ஆசைப்பட்டேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளு. அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு வேணால் எடுத்துக்கோ. என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான். இதுக்கப்புறம் எனக்கு கேப்டன் பதவி வேணாம். ஏண்டா 2-3 நாளாக உன்னை ஆளையே பார்க்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் நீ சொல்ல வருது இதுதானா? நீ பேசலாம் பார்த்தா ஏதோ ஓமல் தான் தப்பு இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஆனால் உண்மை என்னன்னா, நாங்கள் ஸ்ட்ராங்கராக இருந்தோம்னா அந்த மாட்டம் ஒரு நிலைமையை நான் பார்த்துருக்க மாட்டோம். நீ என்னவோ ஆகக்கூடாதுன்னு நினச்சியோ அதவே நாங்கள் உன்னை மாற்றிட்டோம். நாங்கள் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கள் கூட பேசு, அது எங்கள்கிட்ட சொல்லு. ஏன்னா உன்னோட ப்ராப்ளம் எங்களோட ப்ராப்ளம். எனக்கு எதுவுமே தேவையில்லை. அதை தான் நான் ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அவங்களுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். நான் கேப்பபிளாக இல்லைன்னா கூட என்னால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையுமே போடுவேன். நான் தான் அவங்க எல்லாத்தையும் ப்ரொடெக்டும் பண்ணுவேன். அதுக்காக நான் வெறுத்த பீஸ் தான் மானுனா கூட யோசிக்க மாட்டேன். என்னடா இது? ஏன்னா இந்த மட்டும் ஒரு விஷயத்த வச்சுக்காதா நீ அப்படி தெரிஞ்சிட்டு இருந்த? இதெல்லாம் முன்னாடி கொண்டு வரக்கூடாதா? ஆஹா, அந்த அழகான முகத்தை பாடுறா கத்திக்கிட்டு வர ஸ்டில் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். வேகமா அந்த கையை வச்சு பராண்டா வருவானா, அப்படியே அவன் கையை பிடிச்சி திருப்பி மல்லாக்க ஒன்று போட அங்க இவன் நாய் மாட்ட உட்காந்து திடீர்னு குதிச்சு வருவான். இவனோட எல்போ எடுத்துட்டு அடிக்கலான்னு வருவான் பாருங்க. எல்போ ஒரு கடி, சரியான கடி. ஃபர்ஸ்ட் டைம் பாஞ்சாவே கத்துவான். என்னடா இப்படி ஆயிட்டானு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கெட்டு. இப்பதான் எனக்கு உயிர் வந்த மாதிரியே இருக்குது. அப்படியே ஒரு ஏத்துவான் பாருங்க. பாஞ்ச ஜோலி முடிஞ்சிச்சு அப்படிதானே நினைச்சிங்க. அப்படியே ஆப்போசிட்டா மாற்றி வச்சிருப்பானுங்க. எந்திரா, உன்னை விட்டா எந்திரிக்கிறியா? எந்திரி. என்ன எந்திரிக்க மாட்டான்? ஏன்டா எந்திரிக்க மாட்ற? எந்திரா, ஏன்டா எந்திரிக்க மாட்ற? அந்த ரோட்டுல மூஞ்சா நங்குன்னு அடிச்சுக்கிட்டே கிடப்பான். ஏன்டா எந்திரிக்க மாட்ட? இது என்னோட தப்பா? ஓ மேல நம்பிக்கை வச்சது என்னோட தப்பா? இப்ப நீ பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருப்ப நீனு. இது ஏன் தப்பு? இல்ல உன் மேல நம்பிக்கை வச்சது ஏன் தப்பு கிடையாது. நம்பிக்கை கொடுத்தது நீ தான். அப்ப அது ஓன் தப்புன்னு சொல்லிட்டு மாத்தி அடிச்சுக்கிட்டே கிடப்பான். நிறுத்துடா ப்ளீஸ், நிறுத்து. வீக்லிங்கான உன்னையெல்லாம் உயிரோட வச்சுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. சாவுடா சாவு. நிறுத்துடா. எங்கேருந்து வந்தான்னு தெரியாது, திடீர்னு உள்ளார வந்து ஒரு விடுவான் பாருங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஐ மீன் இப்ப இங்க பாஞ்ச முஞ்சில ரத்தம் அப்படி பீச்சுக்கிட்டு அடிக்கும். அவங்க சுத்திட்டு இருக்க எல்லாருமே வாய பிறந்துருவானுங்க. இராகியா, என்னடா நடக்குது? பின்னாடி பாடுறா. சிசிடோரைன் காஜே இராகியா. இது ஒன்று கடவுள் இல்லைல்ல? இங்கே என்ன இராகி பண்ணுறாரு? ஞாபகம் வந்துருச்சு. நான் தோத்துட்டேன்ல. நான் இராகிக்கு பிரச்சனை தவிர மற்ற எதையுமே கொடுக்கல. நான் வின் பண்ணவும் இல்லை, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணவும் இல்லை. இவ்வளோ விஷயம் எனக்கு கொடுத்தும் கூட எல்லாத்தையும் வேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். என்னை மன்னிச்சிரு. என்னடா பேசிட்டு இருக்க? இந்த இடத்த நீ காப்பாத்திருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸையும் நீ காப்பாத்திருக்க. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை நல்லாவே பண்ணிட்ட. இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடவி கொடுப்பான். அதெல்லாம் செம்மையா இருக்கும்.
இராகி என்னடா இவ்வளோ லேட்டாவா வருவ? ஆஹா இராகி, நான் கூட என்ன நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, இந்த வீக்கான பசங்க கூட சண்டை போட போறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸ்ட்ராங்கான எவனும் கிடைக்கலடா. வாய முடுறா, இன்னொரு தடவை உன் வாயை தொடர்ந்த பேசுறதுக்கு உன் வாய் இருக்காது. ஹிராகி, அவங்க பார்க்க உடச்சிருக்காங்கடா. நீ எங்கடா போயிட்டு இருக்க? நான் இப்ப ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு இருக்கேன். அவங்க பார்க்க உடச்சாங்கன்னா அடுத்து அங்கதான் வருவானுங்க. ஏன்னா இந்த டவுனோட சிம்பிளே அங்கதான் இருக்குது. ஆமாமா, கரெக்டா சொன்னேன். டேய், அங்க ஆல்ரெடி இருக்கானுங்கடா, வாடா வாடான்னு சொல்லிட்டு போவானுங்க. ஆனா இவங்க அடிச்சு உடைக்கிற மட்டுமே தெரியல. இவங்க என்னடா இங்க பண்றானுங்க? இப்படி பாக்கணுமா? இல்ல இப்படி பாக்குறேன். டேய், நல்ல நாளே நமக்கு எதுவும் தெரியலடா. போனை வேற ஆட்டி ஆட்டி காட்டாதடா, சுத்தமா குழப்புது. டேய், நீங்க என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இது சாகுரா உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலையா? சாக்குரா தாண்டா எங்களை பார்க்க வந்தான். அண்ட் எங்கள்கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தான். இங்க 3 பிரிட்ஜ் இருக்குல்ல, அதை வந்து சிசிடிவி பார்த்துக்க சொல்லியிருக்கேன். மற்ற இடத்துக்கு வேற ஏதோ ஆள் அனுப்பிச்சிருக்கன்ற மட்டும் சொன்னான். அந்த வாண்டு பயலை ஸ்மார்ட்டா இருக்கன்னு நினைப்பு போல இருக்கு. ராகி, அம்மா நீ ஏன்டா இங்க சுத்திட்டு இருக்க? இவங்க இப்படி பேசிட்டு இருக்கவே மெசேஜ் வரும். என்னடா நீ எடுத்து பார்த்தா செகண்ட் இயர்ல பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கும். ஸோ அதை தான் சொல்லியிருப்பானுங்க. அது காட்சியோட பிரிட்ஜ் தானே. பாஞ்சு அங்க வந்திருக்கானா? அந்த மான்ஸ்டர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஹிராகி, இப்போ நம்ம என்ன பண்றது? நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டவுனை ப்ரொடெக்ட் பண்றது. ஆனா அங்க பாஞ்சு இருக்கிறான். இப்போ நான் என்ன பண்றது? ராகி, நம்ம வேணா ஸ்விட்ச் பண்ணி போமா? நான் ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் போறேன், நீ வேணா அங்க போறியா? இல்ல டவுனு தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஏன்னா அங்க ஆல்ரெடி நுராசி வந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அங்கதான் போகணும். அதை பத்திலாம் நீ கவலைப்படாதரா. நான்லாம் முன்னாடி இருந்தாலும் இப்ப செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். என்னைய மன்னிச்சிரு, ரொம்ப நன்றி. அவனுக்கு வழியை கட்டுங்க, நீங்களும் அவன் கூட போங்கடா. ஓ அப்படியா? அப்புறம் இவனை நீ வச்சுக்கோ அப்படின்ற மட்டும் இவனை அனுப்பிச்சு விடுவானுங்க. சாக்கோ, இல்ல இதெல்லாம் வேலைக்காகாது. எப்பா இங்க பாரு பாடா, சாகுராக்கு ஹெல்ப் பண்ண போறேன், வேற வழியே கிடையாது. நீ வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்டா. இந்த அளவுக்கு இராகிய கோவமா பார்த்ததே கிடையாது. காஜி, இங்க பாரு, இதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இதை பத்தி நீ பேசாத. அப்படியா? அப்பனா சம்மதம் இருக்க ஒரு விஷயத்த கேட்குறேன். நீனும் என் கூட என் பூரினுக்கு வரக்கூடாது. ஏன்னா நான் உன்ன மாதிரி கிடையாது. அவனுக்கு நான் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டான். அதை அவனே தான் சொன்னான். இதுக்கப்புறம் நீ ஃபாலோ பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னான். என் டீமே அவன் அதை தான் சொன்னான். இதுக்கப்புறம் நீ ஃபாலோ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போனான். ஆனா அது அவன் விருப்பப்பட்டது, நான் விருப்பப்பட்டது கிடையாது. யாரு என்ன சொன்னாலும் சரி, லாஸ்ட் வரைக்கும் நான் அவனை தான் ஃபாலோ பண்ண போறேன். அதே மாதிரி தான் நான் தான் பூரணிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணேன். அப்படின்னா உன்னைய மாதிரி ஒரு பைத்தியக்காரன் இந்த ஊர்லேயே கிடையாது. ஒருவேளை நானும் அப்போ அவன் கூட வந்திருந்தேனா இப்போ பார்த்துருக்க மாட்டோமே, என்னையும் பார்த்துருப்பானா? சாக்கோ, நான் பாஞ்சோவை பார்த்துக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ. சரி, உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி தொலை. அப்படின்னா சரி, சீக்கிரமாக முடிப்போமா? ஏன் கூட வா. இதை சொன்னோன்னே அவனுக்கு அப்படியே பழைய ஞாபகம் வரும். அதாவது வராதுன்னு சொல்லிட்டு போயிருப்பான்ல, அதையும் உனக்கு ஞாபகம் வரும். அப்படியே இங்கே 3 பேரும் சண்டைக்கு ரெடி ஆவாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். கைஜி நம்பர் 8 சீசன் 3 பார்த்தோம்னா இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ so much.